இப்ப இந்த இடத்துல 10 அறிவாளிகள் கூடியிருக்கான்னு வச்சுக்கோங்களேன். என்ன போல ஒரு முட்டாள் வந்துட்டேன்னு வச்சுக்கோங்க. அந்த 10 பேர் சேர்ந்து உங்களை அறிவாளி ஆக்கி விடுவார்கள். அதே 10 முட்டாள் இருக்க இடத்துல உன்ன போல ஒரு அறிவாளி போயிட்டா எல்லா குட்டையில உருண மட்டைகளும் பேசாம இருந்துற வேண்டிதான். 10 அறிவாளிகள் கூடிய இடத்துல ஒரு முட்டாள் போனா 10 பேர் ஆளுக்கு ஒரு புத்தியை சொல்லி அவனை அறிவாளி ஆக்கிடுவாங்க. ஆனா 10 முட்டாள்கள் இடத்துல போய் ஒரு அறிவாளி மாட்டிக்கிட்டா அவன் சொன்னதே சொல்லி கொண்டு விடுவேன். இதே மனித வாழ்க்கை. ஏன்னா தெரியாதவர்கள் இடத்துல கூட குடியிருந்தலாம். புத்தி உள்ள மனிதன் எல்லாம் வெற்றி காண்பதில்லை. வெற்றி பெற்ற மனிதர்கள் எல்லாம் புத்திசாலி இல்லை. புத்தியில 3 வகை புத்தி இருக்கு. என்னென்ன புத்தி? கற்பூர புத்தி, கரி புத்தி, கதலி புத்தி. உண்மை. நீங்க கற்பூரமா, கரியா, கதலியா? கற்பூர புத்தி என்றால் கொஞ்ச நேரம் படக்குன்னு பத்திட்டு அணைஞ்சு போயிடும், இருக்கிற இடமும் இல்லாமல் தெரிந்து போய்விடும். சபாஸ். ஆனால் கரி புத்தியாக இருக்கணும் அப்படின்றதான் என்னுடைய ஆசை. எனக்கு சீக்கிரமாக கனல் என்பது பத்த வைக்க கொஞ்சம் நேரம் ஆனாலும் கனல் என்பது சீக்கிரமாக அணையாது. தகல் தகை என்று எரிந்து கொண்டே இருக்கும். வடலூரில் பிறந்த வள்ளலாராகப்பட்டவர் அன்றைக்கு மூட்டப்பட்ட தீயாகப்பட்டது இன்னும் மணலாக எரிந்து கொண்டு இருக்கிறது. அருள் பெருஞ்சோதி, அருள் பெருஞ்சோதி. வள்ளலாருடைய பிறப்பு கடலூரிலே, வடலூரிலே, கடலூர் மாவட்டத்திலே வடலூரிலே திருநாள் என்று அருள் பெருஞ்சோதி தனி பெரும் குருனை திருவருள், அதாவது இறைவனுடைய திருவருட்பாவை பாடினவர் ராமலிங்க அடிகள். கண்ட போதெல்லாம் மனம் வாடுகிறது என்று சொன்ன வள்ளலார். உண்மை உண்மை. அது ஏற்பட்ட வள்ளலாருடைய ஏற்படைய கோட்பாடு சமரச சுத்த சன்மார்க்க திருச்சபை. அந்த சமரச சுத்த சன்மார்க்க சங்கத்தை அடிப்படையில் தான் பசித்தவர்களுக்கு 12 மணி ஆனால் பகலிலே உணவு உண்டு. இன்றைக்கும் எவனும் பட்டியலே கிடக்கூடாது. இன்னைக்கும் பாத்தீங்களா, அன்னைக்கு ஏத்தி வச்செடுப்பு எத்தனை ஆண்டுகள் ஆச்சு தெரியுமா? 496 ஆண்டுகள் தெரிஞ்சுக்கிட்டே இருக்கு. 496 வருடங்களாக கனலாகப்பட்டது தகர்ந்து கொண்டு இருக்கின்றதா? பசிப்பினி என்றால் வள்ளுவன் ஒரு நோக்கல்ல நோய்க்கு என் நோக்கே மருந்து அப்படின்னா பிறந்தவுடன் வருகின்ற பிணியாகப்பட்டது இறக்கும் தருவாயில் கூட அந்த பிணி என்பது இருந்து கொண்டே இருக்கு. செத்ததின் வயிற்றில் சிறியது பிறந்தால் எதை தின்று எங்கே கிடக்கும்? அத்ததை தின்று அங்கே வாழும். சேத்ததன் வயிற்றில் சிறியது பிறந்தால் எதை தின்று எங்கே கிடக்கணும்? இன்னொரு கேள்வி இருக்கிறது. அதுவும் அதை தின்று அங்கே கிடக்கும் அல்லவா? நம்மாழ்வாரை பார்த்து அதாவது மதுரகவி ஆழ்வார் கேட்டார், நாளே வரையில சேத்ததன் வயிற்றில் சிறியது பிறந்தால் எதை தின்று எங்கே கிடைக்கணும் அப்படின்னா, ஒரு தாயினுடைய கருவில் ஒரு குழந்தையாகப்பட்டது உருவாகிறது என்றால் எதை சாப்பிட்டுட்டு எங்கே கிடக்கும் அப்படின்னு கேட்கிறார். ஆனா மதுரகவி ஆழ்வார் கேட்ட கேள்விக்கு நம்மாழ்வார் என்ன சொன்னார்னா, அதை தின்று அங்கே கிடக்கும். தாய் உணவாக உண்கண்டு இருக்கிறாளோ அதுதான் குழந்தைக்கு போய் சேரும். பிறப்புக்கு. ஆமா, பிறப்புக்கு ஒருத்தி கவிபாடி கேட்கிறேன். ஆனால் அவை சொன்ன தெரியுமா, செத்ததின் வயிற்றில் சிறியது பிறந்தால் எதை தின்னு எங்கே கிடக்கும்? ஒருத்தி செத்து போயிட்டான். சரி, செத்து போன பணத்தை நாளாக உடல் சடலம் அழுக ஆரம்பிச்சிடும். உண்மை. அடிக்கணும்னு புழு வச்சுக்கிட்டு தெரியுமா? புழு வைக்கும். பாருங்களேன், நம்ம செத்துட்டோம். இந்த செத்த உடல் எது தோன்றுகிறது? புழு தோன்றுகிறது. அதே செத்ததின் வயிற்றில் சிறியது பிறந்தால், உயிர் சிறிய உயிர் பிறந்தால் அது என்னத்தை திண்டு எங்கடா இருக்கு அப்படின்னா அதை திட்டு ஆக்கியதாண்டா இருக்கு. மனுஷ உடம்பா ஏதோ ஒரு விலங்கோ மிருகமோ ஏதாவது இறந்துச்சுன்னா அந்த உடம்புல அதையும் சாப்பிட்டுட்டு அங்கேதான் கிடக்கும். இதான் மனித வாழ்க்கை. காயமே இது பொய்யடா. யாரை காட்டுறீங்க? நாங்க கவி சுவாமி, நான் என்னைக்குமே தரக்குறைவா பேச மாட்டேன், தரங்கட்டத்தனமா நடந்துக்கிறவும் மாட்டேன். ஒருத்தருக்கு மதிப்பு நம்ம கொடுத்தா நம்மளுக்கு மரியாதை நம்மளுக்கு என்பதை தேடி வரும். தரங்கட்டத்தனமா நீங்க நடக்கிறது வேற. அப்படி இல்ல. தங்கத்தை என்ன செய்யணும்? தங்கத்தை என்னைக்குமே உரசி பார்க்கணும், தமிழை பேசி பார்க்கணும், தரத்தை பேச விட்டு பார்க்கணும். வாதி பிரதிவாதி நீங்க இருக்கிறீங்க. ஆமா, உங்களுக்கு சிறு துருமும் பல்குத்த உதவும். கடுகு சிறுத்தாலும் காரம் குறையாது. அது மாதிரி நீங்க கடுகு மாதிரி இருக்கீங்கன்னா உங்க காரம் எவ்வளவு அப்படின்றத நான் பார்க்கணும். ஓஹோ, அதானே உண்மை. ஆமா, ஒரு பாட சோத்துக்கு ஒரு சோறு பதம் அப்ப போட்டு பிதிக்கிற வேண்டியது. சோத்தத்தை பார்த்தாலே பிதுக்காம கண்டுபிடிக்கணும். அப்படி கிடையாது. நல்ல பக்குவமானவர்கள் பார்த்தது வெந்த சோறு அரிசி நிறைய பேர் சந்தேகப்பட்டு தான் பிதுக்குது, வெந்திருச்சா வேகலையா அப்படின்னு ஒரு சந்தேகம் என்பது இருந்தது. அதை பிதிக்கி பாக்குறது. அப்ப புதுக்கிற சந்தேகம் என்பது இருக்கவே கூடாது. சோத்தா அன்னக்கரண்டி எடுத்து இப்படி பிதிக்கி பார்க்க போறோம். சந்தேகப்பட்ட கிடையாது சுவாமி. நான் பழகின என்ன சொல்லுவேன்னா, பழகினவருக்கு எல்லா பக்குவம் என்பது தெரியும். பக்குவம் என்பது இருக்குங்க. அப்புறம் இந்த பக்குவத்தை வராமல் இருக்கணும்ல. நல்லா புரிஞ்சுக்கோங்க. உங்க பேச்சுக்கு நான் வந்துடுறேன். இன்னைக்கு கலியுக காலம். அந்த காலத்துல மாதிரி நாம கரு எடுத்து களத்தில் உண்மையிட்ட போட்டு நெல் அடித்து அதை காய போட்டு அவிச்சு புழுங்கலாக்கி அந்த புழுங்கலை காய போட்டு அரிசியாக்கி குத்தி இடிச்ச காலங்கள் வேற. உண்மை. கை குத்தல் அரிசிக்கு வலிமை அதிகம். நேரம் சத்து இருந்தது.
நீங்க சொன்னதுக்கு தான் நான் சொல்றேன். சொல்லுங்க. அதுக்கு வேக வேண்டிய நேரம் அதிகம். வெந்த பண்ணாலே சாப்பிட்டதுன்னா அந்த நீச்ச தண்ணி வந்து எந்த வகையிலையும் கெட்டு போகாது. ஆமா. இன்னைக்கு மிஷின் குடிச்சு அளக்குறீங்க நீங்க. அந்த அரிசியுடைய தன்மை என்ன? பழைய இஞ்சி குடிக்க முடியுதா உங்களால? முடியவே முடியாது. காலை நீச்ச தண்ணி குடிக்க முடியுதா? இல்ல. அப்புறம் இதை எந்த பக்குவத்தை பார்த்து நீங்க புதுக்காப்பா பாப்பீங்க? அதாவது சோறு மலர்ந்துருக்க மாதிரி தெரியும். எந்த மாதிரி காலை பார்த்தா நொச நொசத்து போகும். அது எப்படி? என்ன இது எப்படின்னா அதாவது நேரம் அந்த அரிசியை எப்படி புதுக்கணும் ஒரு பக்கம் நீங்க சொன்னீங்க. பார்த்தாலே தெரியும், பார்த்தாலே தெரியாது. தெரியும்னா இன்னைக்கு நகம் மனித தன்மை மாறிக்கிருச்சு. அது உண்மை தானே? அன்னைக்கு வந்து நிலத்துல வந்து சொல்ற மாதிரி ஆட்டு உரம் போட்ட மாதிரி உலகத்தை வந்து குப்பை அடிச்சு உரங்கள் போட்டு இன்னும் சொல்ல பலவிதமான குப்பைகள் அடிச்சு அந்த காலங்கள் வேற. அப்படி இருக்கா? இல்ல எல்லாமே ரசாயன உரம் தான். பூச்சி மருந்துல இருந்து விதையிலே கலந்துடுறாங்க. இன்னைக்கு நெல்லு விலையில பூமியில போனா கல்ல போட்டு விட்டு ஊண்டிட்டு பிளாட் போட்டு வித்தாங்களோ அன்னைக்கு விவசாய தன்மை மாறி போச்சு. அதனாலதான் இந்த இடத்துல சோற்றை பிரிக்க பார்க்கணும்னா அந்த பக்கம் வேறு, இந்த பக்கம் வேறுனா உங்களோட நான் பேசுற விதம் வேறு, உங்களோட தோழிகிட்ட பேசுறீங்களா அது வேறு. அது வேறு. பிரிக்க பார்க்கறா உங்ககிட்ட இருந்து ஒரு சில விஷயங்கள் உள்வாங்கி பார்க்கணும் அப்படின்னு. ஏன்னா தங்கத்தை ஒரு சில தமிழை பேச சொல்லுவாங்கல்ல வந்து கேள்விகள் கேட்பதெல்லாம் பகுத்தறிவு வளர்வதற்கு. பகுத்தறிவு ஏன் என்ற கேள்வி இல்லாமல் கேட்கல் வாழ்க்கையே கிடையாது அப்படின்றதுனால வாழ்க்கை வாழணும். ஏன் எதுக்கு எப்படி எங்க அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்கணும். பகுத்தறிவு யாருக்கு இருக்கு? பகுத்தறிவு எங்களுக்கு தான் இருக்கிறது. உங்களுக்கு தான் இருக்கு. ஆமா சுவாமி. யார் கேட்கணும்? அப்ப இந்த இடத்துல வந்து எங்க தான் யார் கேட்கணும்? நீங்க கேட்கணும், நான் பதில் கூறணும். அப்ப நீங்க தான் கேள்வியை கேட்கணும். கேள்வி கேட்பது பகுத்தறிவு வளர்வதற்கு. ஆமா. அப்ப நான் கேட்கணும்ன்றீங்களா? நீங்க என்ன பார்த்து கேள்வி கேட்கறது கேள்விதான், நான் உங்களை பார்த்து கேட்கறது கேள்விதான். கேள்வி என்னமோ ஒண்ணுதான், பதில் என்பது வேறவையா இருக்கலாம். இல்லங்க சும்மா சுவாமி, கேள்வி ஒன்றாக இருக்கும். ஆமா. பதில் பலவாறு இருக்கும். தமிழில ஒரு வார்த்தைக்கு 1000 அர்த்தங்கள் உண்டு. உண்மை. அப்படி வரும் பொழுது நீங்க என்ன கேட்கிறீங்களோ அது கேட்டவாறு. ஏன்னா நீங்க ஒரு செந்தமிழ்நாட்டு தமிழச்சி. ஆமா ஆமா. செந்தமிழ் நாடனும் போதினிலே தேன் வந்து பாயுது காதினிலே, தன்னை இரண்டொரு பேச்சினிலே ஒரு சக்தி பிறக்குது மூச்சினிலே அப்படின்னுக்காங்க. தவத்துக்கு ஒருவர், தமிழுக்கு இருவர், குணத்திற்கு மூவர், சமத்திற்கு நால்வர், சகலத்துக்கு 5 பேரு. அது மட்டும் 5 பேரு. 5 பேருன்னா ஐவர் வந்து இது ஒருமை பன்மை அப்படின்ற இருக்கும்ல. ஐவர்னு ஒத்துக்கறாதா? அப்படி பார்த்தா நீங்க 5 பேர் யதார்த்த தமிழ். 5 பேர்னா ஒத்துக்கறாதா? அப்படி பார்த்தா நீங்க 5 பேர்கள்னு சொல்லணும் பன்மையில. சரி 5 பேர் தான் சொன்னேன். யதார்த்த தமிழ் நான் சொல்லிட்டேன். 5 என்பது ஒருமை, நல்லா புரிஞ்சுக்கோங்க. 5 அது 5ன்றீங்க, அதை கூட ஏத்துக்குறோம். 5 என்பது ஒன்று ஒருமை. ஆனா சொல்லும்போது பேர்கள்னா தானே பன்மை. நீங்க 5 பேர்கள் சொல்லி 5 பேர் அதான் யதார்த்த தமிழ்னு சொல்லிட்டேன். அப்படிதான் நான் சொல்றதை நீங்க கேட்டு பேசணும். யதார்த்த தமிழ் சுவாமி அப்படின்னு நான் சொன்னேன். நீங்க யதார்த்தம் பேசினா நான் பதார்த்தமா இருப்பேன். நீங்க பதத்தோட தானே பிதிக்கு பார்க்கணும் சொன்னீங்க. அதத்தான் சொல்றேன். அதத்தான் பதார்த்தமான பதத்தை ஆதார்த்தமாக அந்த ஆதாரத்தை நிற்பதற்காகவே இந்த இடத்தை உங்களை கேட்கணும் அப்படின்னு வந்திருக்கேன். நாடு எந்த நாடு? நாடு தொண்டை நாடு சுவாமி. நிலம் குறிஞ்சி, ஊரு சிற்று, தலைநகரம் மேற்பாடி, தந்தை பெயர் நம்பி, தாய் பெயர் நங்கை மகுடி, உடது பெயர் வள்ளி, உடன்பிறந்து உடற்பறக்கத்துக்கு 7 பேர். சரி வந்திருப்பது காவலுக்கு என்ன காவல்? திணை காவல். என்ன கருந்தனை செந்தனை. கருந்தனை யாருக்கு? செந்தனை யாருக்கு? கருந்தனை எங்களுக்கு, செந்தனை செந்தில் வடி வேலனுக்கு. கையில் உள்ளது கவன், அமைத்திருப்பது பாரம், அடைந்திருப்பது பருவம். பருவம் என்பது சித்திரமாக பாதுகாக்க வேண்டியது. வருவது ஒருமுறை சாஸ்திரப்படி. அப்படி வருவதை தவறிவிட்டால் பெரிய உபத்திரமாக போய்விடும் அல்லவா? இந்த உபத்திரத்துக்கு நீ ஆளாக கூடாது. உபத்திரத்துக்கு ஆளாமல் இந்த உலகத்துல வாழ முடியுமா? ஆளாயிட்டாலே உபத்திரம் தானே. என்றைக்குமே பெண்களாகப்பட்டவர் பாவத்தை சுமந்து கொண்டு தான் இந்த இடத்துல வந்து புண்ணியத்தை தேட முடிகிறது. ஆமா. இட்டமுடன் என் தலையில் இன்னபடி என்று எழுதிவிட்ட சிவனும் செத்து விட்டாடோ முட்ட பஞ்சமே ஆனாலும் ஆரம் அவனுக்கு அல்லாது நெஞ்சே நீ கலங்காதே. தாயை பார்த்து வந்து உத்திரம் அடைகின்ற பொழுது வேதனை அடையாதீர்கள் தாயேன்னு சொல்லி பிறந்தவுடன் கவி வாடினால் அவை மூதாட்டியாகப்பட்டவர். பெண் எப்பொழுது முழு பெண்ணாகிறார்? பெண்மை வந்து முழு பெண்ணுன்னா தாய்மை அடைகின்ற பொழுது. சொல்லுங்க, தாய்மை அடைவதானே முழு பெண். இந்த தாய்மை அடைவதற்கு ஜீவாதாரம் யாரு? யாருன்னா ஒரு கணவனும் மனைவி வந்து திருமணம் ஆனாத்தால் வந்து என்னைக்குமே வந்து முழு பெண்ணாக முடியும். நியாயம் தானே? உண்மை நியாயம் தானே? நியாயமா தான் பேசணும். வயக்காட்டில் வேலை பார்க்குறேன். சரி நடவு போட்டாச்சு. அப்புறம் எல்லா 10 பெண்கள் வந்து நாத்து கட்ட தூக்கி நடனம் கூட்டு கட்ட தூக்கிட்டு இருக்காங்க. சரி உங்களை பார்த்தா புது பிள்ளை கல்யாணம் பிள்ளை மாதிரி இருக்கு. அத்தா நீ வா அப்படி சொல்லி வேலைக்கு கூட்டி போயிடுறாங்க. இல்லை நம்ம சொந்த வயக்காட கேட்கும் பொழுது அப்புறம் கல்யாணம் பண்ண பிள்ளை ஏதோ 4-5 மாதம் வயிறு வர இருக்கு பிள்ளை இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம வயக்காடு நம்ம காட்டு வேலையில நம்ம வயக்காடு இல்லையா போய் பார்க்கணும் அப்படின்னு ஒன்று என்ன உங்களுக்கு இருக்கும். இருந்தாலும் அப்படி போகும்பொழுது அந்த நாத்துக்கட்டு தூக்கும் பொழுது அக்கா கருப்பாய் அக்கா எனக்கு அது ஒரு மாதிரியா இருக்கு, வாய் வருமா இருக்கேன், இந்த இடத்துல கொஞ்சம் இதாக இருக்கு, எனக்காக சுமைகள் கொண்டு வர முடியாதுல்ல அந்த சின்ன பிள்ளைக்கு ஒரு 4 நாத்துக்கட்டை தூக்கி போட்டுருங்க
அப்படின்னா தூக்கி போடுவாங்க. ஆமா உண்மை. உதவி பாவம் புது பிள்ளடா வாய் வருமா அப்படின்னு அப்படின்னு உதவி பண்ணுவாங்க. அதே அந்த கருப்பாயிட்டு போயிட்டு ஏக்கா அக்கா நான் வாய் உயரமா இருக்கேன் 4 மாசத்துக்கு ஜமந்துட்டு இன்னும் ஒரு 6 மாதத்துக்கு நல்ல பிள்ளை. இதெல்லாம் நியாயமா சுவாமி? எனக்காக நீ ஜமந்துக்கணும் எந்த பொம்பளை ஏத்துக்கிறோடா? சுமக்க முடியாது, சுமக்க கூடாது. அப்ப யாரு எதை எங்கெங்க செய்யணும். அப்படி ஒரு வேலை பிள்ளை பிறக்கக்கூடிய கர்ப்பத்தில் தாங்கிக்கிட்டாரு ஒரு பெண். அவ கஷ்டம் நினைச்சா அவளுக்கு தாய்மை இல்லாத பட்டம் கிடைக்காம போயிடும். நாளை மேலைக்கு மேலே குடியில் ஐப்பசி மாதம் முகூர்த்தத்தை ஒரு கல்யாணம் நடக்குதுன்னு வச்சுக்கோங்க. எல்லா பொம்பளைக்கும் வந்து அந்த நீங்கள் சொல்கிற பூரா கட்டுலு பீரோலோ அது இதுன்னு சொல்லிட்டு சாமான் செட்டு எல்லாத்தையும் எடுத்து வைப்பாங்க. ஆனால் ஒரு கல்யாணம் பண்ணி ஒரு மங்களகரமாக ஒரு 4 பிள்ளை பெற்ற ஒரு பெண்ணோட ஒத்தப்பிள்ளையே பெற்றுக்கணும். அவங்க தடுத்துறத தலையிலதே இந்த குத்து விளக்கு தூக்கி வைப்பாங்க. ஏன்னா இவளுக்கு சீர் கொண்டு போகும்பொழுது இந்த பெண்ணாகப்பட்டவளும் அவளும் வந்து தாய்மை அடையணும் அப்படின்ற குறை இல்லாமல் வாழணும் அப்படின்னு பிள்ளை இல்லாதவள் என்ன சொல்லுவாங்க, மலடி என்ற பட்டத்தை நீக்குவதே வந்து தாய்மை பட்டம் தானே. இதாங்க அவ தலையை தூக்கி அவட தூக்கி வைக்கிற அவ பிள்ளை மலடிச்சிருக்கி அவட்ட போய் கொடுத்துக்கிட்டு இருக்க அப்படின்வாங்க. ஒரு பெண்ணை புகழ்வதும் இகழ்வதும் ஒரு பெண் தான். இந்த உலகத்தில் பெண்ணுக்கு எதிரி யார் தெரியுமா? பெண்ணே தான். ஒரு பெண் தான். நல்லா உங்களை பார்த்தோன்னே பாடுறா எவ்வளவு ஆள் அற்புதமா இருக்க வர்றா கூந்தல் கண்ணழகு ஒரு ஆம்பளை பார்த்து வச்சுக்க வர்ணிப்பேன் ரசிப்பேன் தேவதை மாதிரி இருக்கா அந்த பிள்ளை அப்படின்னு மனசு நிறைவேற்றது ஆண்கள். அதே ஒரு பொம்பளை பிள்ளை பார்த்தா இருக்கு அவன் கண்ணுலையும் அவன் நெத்திலையுமே கழுத்துலையுமே இடுப்புலையும் சொல்லி சொல்லி போட்டு வடிச்சு போட்டு காப்பா. நீ ஏமா பிடிச்சிருக்கிற? சிரிப்பு வந்துருச்சு. இது யதார்த்தமா பெண்களுடைய இயல்பு. பார்த்தீங்களா? இயல்பு ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனா பெண் நான் கேட்கிறேன் பரவாயில்லையே மல்லிகாப்பிள்ள நல்லா ஜோடிச்சிருக்காளே நல்லா நகை நட்டு போட்டுக்கா நல்லா வசதியா பிறகு நல்லா இருக்கே பெருமை நினைச்சு போக வேண்டியதானே? அப்படியா? இல்லம்மா பெருமை நினைக்க ஆனால் பெருமையால் யாரை நினைப்பாண்டா தன் பிள்ளைகளுக்கு அலங்காரம் பண்ணி பார்க்கும் பொழுது என் பிள்ளை மகாலட்சுமி மாதிரி இருக்கிறா இன்னும் கொஞ்சம் குறையா இருக்கும் இன்னும் நகைப்பட்டா நல்லா இருப்பாளே அப்படின்னு சொல்லி யாரு நினைக்கிறது? உன்னை பார்த்தாலுமே எங்க அப்பா மாதிரி பிள்ளை வந்து நீங்க என்ன உங்களை பார்த்தா எங்க அப்பா மாதிரி என்ன பண்றது அப்பன்னா எங்க என்ன சிற்றப்பன்னு வந்து பெற்றால் தான் பிள்ளையா அப்படி சொல்றீங்களா? நான் கூட அப்பத்தா மாதிரினா மகாலட்சுமி சொல்றேனே அதுக்காக சொல்ல வந்தேன். ஏன்னா இப்படி பெண்ணுக்கு ஒரு தகப்பன் ஸ்தானத்துல உங்களை வந்து நான் நினைக்கின்றேன் வேற ஒன்றும் கிடையாது. ஆமா அப்படித்தான் வாழ்க்கை என்பது பலவிதமான கோணங்கள் ஓடிக்கிட்டு இருக்கு. மன்னார வாழ வைக்கக்கூடிய வண்டமை நாடு எத்தனை விதமான காரணங்கள் உண்டு. காரணம் இருந்தாலும் எங்க இருக்கணுமோ அதான் எங்க இருக்கணும். அப்பப்ப எதை செய்யணுமோ அந்தந்த நேரத்துல அதை செஞ்சு முடிச்சாங்க. ஆபத்துக்கு உதவாத பிள்ளையும் அரும்பசிக்கு உதவாத அன்னமும் சார்பைனே சார்பை ஹலோ கோபத்தை அடக்காத வேந்தனும் குறுமணி சொல்லாத சீடனும் பாவத்தை தீராத தீர்த்தமும் உலகத்தில் ஏழும் பயனே கிடையாது. பாத்தீங்களா? சந்திரன் இல்லாத வானம் தாமரை இல்லாத வைகை மந்திரி இல்லாத வேந்தன் மதகரி இல்லாத சேனை சுந்தர புலவர் இல்லாத தொல்சபை தந்திகள் இல்லாத வீணை ஜனம் இல்லாத மங்கை என்றைக்குமே நிரக்காது சிறக்காது. அதனால இந்த இடத்துல நீங்க இருக்க வேண்டிய இடம் இது கிடையாது. எந்த இடத்துல இருக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க? உங்களை கொண்டு போய் சாமி என்ன கொண்டு போய் இப்படி எல்லாம் விரலையா நீட்டக்கூடாது. 14 உலகம் சுத்தி வரக்கூடியவர் நாரதம் கரிச்சு வந்திருக்கிறாரு. எங்க அண்ணன் சொன்ன ஒரு வார்த்தை ஓடோடி வந்து தாங்களுடைய தரிசனம் எங்களுக்கெல்லாம் வந்து பாவ விமோசனத்தை கொடுக்க வேணும் அப்படின்னு சொல்லி வணக்கம் விட்டு வாழ்த்தி பரவேற்பு பாடினா எல்லா உலகத்துக்கும் போய் வரக்கூடியவர். யுகங்கள் எத்தனை அப்படின்னா என்னென்ன கிரேதா திரேதா யுகம் துவாபர யுகம் கலியுகம். இப்ப ஒவ்வொரு யுகத்திலும் ஒவ்வொரு கணக்கு நடந்தது. இப்ப கலியுகத்துல என்ன நடந்துட்டு இருக்கு? இதுதான் கலியுகம். ஆமா கலியுகத்துல வந்து வாழ்வுடைய முடிவை எச்சரிக்கையாக வாழ்வதற்கு கலிகை அவதாரத்தை எடுத்து விளக்காமல் இருக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறார். ஆனால் வந்து முதல் யுகமான கிரேதா யுகத்தில் என்ன நடந்தது? அதுதான் அரிச்சந்திர கதை. துவாபர யுகத்தில் என்ன நடந்தது? திரேதா யுகத்திலே ராமாயணம் துவாபர யுகத்திலே மகாபாரதம் திரேதா யுகத்துல மகாபாரதம். அப்ப திரேதாயுகத்துல வந்து ராமாயணம். ராமாயணம் அப்படி எல்லாம் கதைகள் நடந்துட்டாலும் ஒவ்வொரு யுகங்களும் ஒவ்வொரு கணக்குகளும் ஒவ்வொரு பிணக்கு இல்லாமல் சொல்லக்கூடியவர் நீங்க. அத்தனை வேணும் அஷ்டமா சித்துக்கள் கல்லாமுனருடைய தன்மை உங்களிடம் உண்டு. ஆனா நாங்கள்லாம் அப்படியெல்லாம் கிடையாது. இத்தனை உலகங்கள் சுத்தி வந்துட்டாலும் எல்லா உலகத்திலும் போய் வரக்கூடிய ஒரு நாரத மகரிஷி இந்த இடத்துல வந்திருக்கேன்னா உங்களிடம் இருந்து நான் கேள்விகளை கேட்டு பதில்களை அறியாத வினாக்களை அறிந்து கொள்ளணும் தெரியாத விடைகளை தெரிந்து கொள்ளணும் அப்படின்றதுக்காக இந்த இடத்துக்கு வந்திருக்கேன். நீங்க என்ன கேக்குறீங்களா உங்க மனசு தென்படுறது கேளுங்க. கேள்விகள் பொறுத்து பதில் என்பது வரும். அது நீங்க கேக்குற பொறுத்து இருக்கு. அப்படியா? எப்படி என்ன கேள்வி கேட்டாலும் எல்லா இடத்துலயும் வந்து பட்டு மத்த சொல்றேன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஓஹோ ஏன்னா நம்பிக்கை 4 2 இருக்கணும் 2 இருக்க கூடாது. என்ன இருக்கணும்? எனக்கு இருக்க தன்னம்பிக்கை இருக்கு அவநம்பிக்கை இருக்க கூடாது தெய்வ நம்பிக்கை இருக்கு மூட நம்பிக்கை இருக்க கூடாது. அப்ப உங்களுக்கு 2 இல்ல நான் இருக்கு. இப்ப இருக்கா இல்லையா? எனக்கு இருக்கு. என்ன இருக்கு? தன்னம்பிக்கை. உனக்கு 2 இருக்கு எனக்கு தன்னம்பிக்கை இருக்கு சுவாமி. இறை நம்பிக்கை இருக்கிறது. ஆனா நான் என்னிடம் உண்டு. ஆனா உங்ககிட்ட 3 தானே. உங்க
உங்களுக்கு 3 இருக்கிறதா? எனக்கு இருக்கு. எனக்கும் வந்து 4 இருக்கின்றது. ஏங்க நான் எத்தனை அச்சம், மடம், நாணம், பகிர்ப்பு என்ற தன்மையோட நடந்துக்கிறனோ அப்படின்ற ஒரு பெண்மை குணத்துக்கு அதிகமாக ஒன்று கொடுத்து வச்சிருக்கேன். ஏங்க 3 இருந்தா தேங்க பைப்புக்கே வேலை. என்ன 3? அச்சம், மடம், நாணம், பகிர்ப்பு அப்படின்ற பகிர்ந்து பார்க்கக்கூடிய என்ன செய்யக்கூடாது. பைப்புனா என்ன பயிர் பண்றீங்க? எப்படி பகிர்ப்பு செய்யக்கூடாது. பகிர்ந்து பார்க்கக்கூடிய ஒரு தன்மை. அச்சம்னா என்ன? அச்சம்னா அச்சப்படுவது கிடையாது. அச்சம்னா என்னென்ன? அச்சம்னா அச்சப்படுவதுதான். இது ஒரு பய உணர்வு. ஒரு பய உணர்வு. மடம் என்ன? மடம்னா மடத்தனமா இருக்க கூடாது. இல்லை, தெரிந்தும் தெரியாததை போல் நடிப்பதுதான் மடம். நாணம், நாணம்னா வெக்கம். பயிர்ப்புனா என்ன? பகிர்ந்து இதை செய்யணும் செய்யக்கூடாது அப்படின்றதுக்காக. யார் சொன்னது? நான் தான். இப்ப நான் அதைத்தான் நானும் சொல்றேன். நான் தான் அதைத்தான் சொல்றேன். இப்ப யார் சொன்னதுன்னா நான் சொல்லி நீ கேட்டதுக்கு பதில் சொல்லித்தானே ஆகணும். சரிங்க, நீ சொல்றீங்க. என்ன சுவாமி? ஆனா நான் சொல்லுங்க, நீங்க என்ன சொல்லுங்க சொல்லுங்க. நான் சொல்ல கூடாதுன்னு சொல்லல. நான் பைப்புன்னு. நீங்க வந்து பைப்புனா அது என்னன்னு எனக்கு தெரியல. இல்ல என்ன பைப்பு தெரியாதா? தெரியாதான்னு கேக்குறேன். தெரியாது. ஏன் தெரியாது? சொல்லுங்க. தெரியலைன்னா சொல்லுனா விளக்கத்தை தெரிஞ்சுக்கிறேன். ஒரு பெண் முழுமை அடையதை பத்தி பேசணும்ல. ஒரு பெண் முழுமை அடைவதற்கு காரணமே பைப்பு தானே. என்னது? என்னதா? புரியலையா? புரியல. பை பூ. பையூரிலே பிறந்து பாடூரிலே வளர்ந்து மெய்யூர் போவதற்கு வேதாந்த வீடறியேன். மெய்யூர் போவதற்கு வேதாந்த வீடு இருந்தால் பையூரும் பாடூரும் பாழாகி போய்விடும். ஒரு பெண்ணுடைய கர்ப்பம் கருப்பை எப்படி சொல்லக்கூடிய அந்த கர்ப்பப்பை, கர்ப்பப்பை இருக்கு இல்லையா, அந்த பை எப்பொழுது பூவாக வளரும்? தொந்தியிலே நடுப்பந்தையிலே திடசந்தையிலே முந்திய தன்னவுடன் விஷ்ணுதான் இருப்பார். பூமலையில் உண்மையை பாரடி வாழை பண்ணே தொந்தி சரிய முந்தி தபம் கடந்து 300 நாள் கர்ப்பத்து சுமக்க நாள் ஒரு பெற்ற அன்னை தாய். அந்த தாயாகப்பட்டவள் ஆணுடைய விந்து ஒருவர் மண்பு செய்ய இருவர் பண்ண 25 மாதமாய் வைத்த சூளை அருமையாய் இருப்பினும் அந்த சூளை அரை காசுக்கும் ஆகாதென்று ஆடாய் பாம்பே. பெரும் காற்றடைத்த பையடா மாயனார் குயவன் செய்த மண்பாண்டம் பெரும் போடடா அப்படின்னு இருக்காங்க. எப்படி? காயமே இது பொய்யடா பெரும் காற்றடைத்த பையடா மாயனார் குயவன் கவி வச்சுனாங்களா? நான் வந்து சொல் டா போட்டுனா என்ன? நான் கவி இறை நான் வந்து டா போட்டு நான் பைப்புக்கு விளக்கம் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஆமா, நீங்க காயமே இது பொய்யடா அப்படின்னா இப்ப நான் பாடுறதா ஊத்தை சல்லர் மாட்டி நான் அப்படி சொன்னேனா? அப்ப நான் அப்படி பாடுனேனா? நான் கேக்குறேன் காயம் கவி இருக்குதா இல்லையா? பைப்புன்றதுக்கு நான் விளக்கத்தை சொல்லி நான் வந்து நீங்க விளக்கம் சொல்லுங்க. விளக்கம் சொல்லல. ஒரு ஆணுடைய விந்து பையிலே கர்ப்பப்பை உயிர் உருவாகிறது பிறக்கிறது அப்படி நீங்க சொல்றீங்க. அப்படி அந்த உயிராகப்பட்டது இருக்கிறது அப்படின்னா காயமே இது பொய்யடா பெரும் காற்றடைத்த பையடா அந்த உயிர் கூட அப்படித்தான். மாயனாருக்கு இவன் செய்த மண்பாண்டம் ஓடுறான்னு சொல்லி இந்த உயிருக்கு வந்து சொல்லி வச்சிருக்காங்களே தவிர உங்களை நான் வந்து டா போட்டு பேசணும் அப்படின்னு கவியை நான் தொட்டு வைக்கல சுவாமி. காயமே இது பேடுறது உடம்பாகப்பட்டது பொய்யான உடம்பு தான். உயிர் என்பது இருக்க இந்த உடம்புக்கு பெருமை. உயிர் என்பது இல்லை என்றால் ஜீவன் என்பது இல்லை என்றால் இந்த சிவனேன்னு கிடக்கணும் அப்படின்வாங்க. என்றைக்குமே உயிர் என்பது தனித்து இயங்கும். உயிர் இந்த இடத்தை விட்டு போயிருச்சு ஆன்மாவாக தனித்து இயங்கு. உடம்பு வந்து தனித்து இயங்க போகுமா? அவன் உடம்பு என்பது மெய்யா, மெய் வந்து என்னைக்கும் தனித்து இயங்க. அது உயிர் என்பது தனித்து இயங்கு. ஊத்தை சடலமடி என்னடி இந்த உடம்ப இது உப்பிருந்த பாண்டமடி. மாற்றி பிறக்கு எனக்கு மருந்து எனக்கு கிட்டுதில்லை. மாற்றி பிறக்க மருந்து எனக்கு கிட்டும் என்றால் இந்த ஊத்தை சடலம் விட்டு என் கண்ணம்மா உன்மாதம் சேரேண்டி. இந்த உடம்புக்கு தான் பண்ணேன். அப்படியா? அதானே உண்மை. நட்டகல்லை தெய்வம் ஒன்று 4 புஷ்பம் சாற்றியே சுற்றி வந்து முடமுடனல் சொல்லு இந்த மந்திரம் ஏதடா. பாரு பேச்சோட பேச்ச நட்டகல்ல பேசுமோ நாத நூல் இருக்கையில் சுட்ட சட்டி சட்டுவோம் கரிச்சுவை அறியுமோ அப்படின்னு பாத்திரை அறிந்து பிச்சை போடு பாத்திரம் அறிந்து பெண்ணை கொடுங்க. சமைக்கிற பாத்திரம் வந்து சுவையை அறிந்து விட்டால் ஒரு நாள் மனிதர்களும் ருசியிட்டு பார்க்கவே முடியாது. கண்டிப்பா வடச்சட்டியில போட்டு வறுக்கிறது பொரிக்கிறது அத்தனையும் போட்டு அந்த சட்டியை சுவை எறிய போது அதைத்தானே சொன்ன சம்பா அரிசி அடி சாதம் சமைத்திருக்க உண்பாய் என்று சொல்லி உலக்குலக்கு நெய் வார்த்து முத்துப்போடு அன்னம் விட்டு முப்பனக்கு சக்கரையும் தித்திக்கும் அமிர்தம் எங்க அண்ணம்மா திண்டு கலைப்பாரண்டி. உடம்பு அப்படியா? சொல்ல வரும் சொல்லலாம் கம்பன் சொல்லடா, சொக்க வரும் பாட்டெல்லாம் கம்பன் பாட்டடா, கல்மலரும் விளக்கங்கள் கம்பன் பற்றியடா, கவிமலர்கள் சுவைப்பிதை காலம் நாட்டடா, வெள்ளவரில் தொழில் மீது திட்டம் தீட்டியடா, வியக்கவரு நண்பனவன் ஆசையில் மீட்டியடா, நல்ல பெருமான் எந்த ரசிகர் கூட நண்பருக்கு நண்பராவான் நலமே சூழ்கை என்று நீதிக்கு ஒப்பாகத்தானடா அந்த உலகத்திலே ஒவ்வொரு மனிதனும் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். அந்த நீதி நிலைநாட்டத்துக்கு உள்ளத்தை உறுதிப்படுத்துறதுக்கு தான் முத்து முகப்படியும் முச்சந்தி வீதியிலே 10 விதல் வரப்பி பஞ்சனையும் மேலிருந்து அத்தை அடக்கி நிலை யாரும் இல்லா வேலையிலே குத்து விளக்கேற்றி எங்க அண்ணம்மா கோலமிட்டு பாருண்டி. நீ என்ன பண்ணாலும் சரி ஆடி எனக்கு வாழ்க்கை இடம் 6 அடி நிலைமை சொந்தம் பட
அப்படி சொல்லியிருக்காங்கள. ஓசைப்படும் கல்லை உடைத்து இரண்டாக செய்துமடா, ஒன்று வாசல் படியில் வைத்து முழங்கு மிதிக்கிறீரியடா, பூசைக்குரிய கல்லை பூவும் நீரும் சாட்சிடுகிறீடா, ஈசனுக்கு உகந்தகளே உன்னால சொல்ல முடியுமாடா அப்படின்னு கேட்டது மாதிரி, யார் இந்த கல்லு கருவறைக்கு போகும், இந்த இடத்துல வந்து படிக்கட்டாக போக முடியும் சொல்லி சொல்ல முடியாது. ஏன்னா சித்திர வாழ்வு பெருவாழ்வோ அதைத்தான் இறைவனை சொன்னான். மாங்காய் பால் உண்டு மலைமேல் இருப்போருக்கு தேங்காய் பால் எது கடி, குதம்பாய் தேங்காய் பால் எது கடி, 2 அடியில் போட்டேன் குதம்பை சித்தன். சட்டப்படி பார்க்கமான தட்டுக்கட்ட மனிதனுக்கு 8 அடி. எத்தனை அடி சொல்லுங்க? எத்தனை அடின்னு கேட்டேன். சொல்லுங்க. நான் சொன்னேன்ல, நீங்க சொன்னீங்க, திருப்பி சொல்லுங்க. என்னத்துக்கு நான் கேக்குறீங்களா கேள்வி? என்ன கேள்வி கேக்குறீங்க? கேளுங்க, தரப்படுனீங்க. என்னத்த தரப்பட சொல்லுங்கன்னா, சட்டப்படி பார்க்கமான தட்டுக்கட்ட மனிதனுக்கு எத்தனை அடி? எத்தனை அடி? இன்னைக்கு உள்ள காலங்கள எத்தனை அடி கணக்கிட்டு சொல்ல முடியாது. 8 அடி. அதத்தான் சட்டப்படி பார்க்க போனே. பிறகு வந்துட்டேன் பாருங்க. ஆடி 6 அடி. அப்புறம் 4 அடி 2 அடி கட்ட விட கையடி வாயடி செய்ய கூடாது. என்ன அடி சொல்லடி நீ அப்படின்னு சொல்லி இருக்காங்க. எந்த அடியில எது நிச்சயமாக கிடையவே கிடையாது. அதானே வாழ்க்கை. 10,000 கவிதை முத்தாக அள்ளி தந்த சத்தான கம்பனுக்கு ஈடு இன்னும் வித்தாகவில்லை என்றடா, கம்பனுக்கு ஒப்பாகவே என் மதியிலே சிறந்த அப்பாவாக நினைத்து தானடா இந்த உலகத்துல பாடிக்கொண்டு இருக்கிறேன் அப்படின்னு மாதிரி பாருங்கடா. கம்பனை பார்த்து பாடுனா என்னன்னே உனக்கு? ஆமா, கம்பனை பார்த்து பண்ண 1000 கவி பாடுறான். எப்படி? ஏன்னா கம்பனாகப்பட்டவன் தன் மகனுக்காக கூட பாடுறான். மகனாகப்பட்ட அம்பிகாபதி சோழமன் மகள் அமராவதியை காதலித்து 1000 பேரின்ப பாடல் பாட முடியாமல் கலையிலே தலையை வெட்டு சொன்ன மட்டுப்படாக்கவங்க மாணவர் கல்வி மயக்கத்திலே கட்டுப்பட்டு என்ன காதல் பெற்றாய் மதன் கையப்பினால் பட்டு பட்டை எனும் தேர்வாய் என்று இருந்தேன். ஆனால் வெட்டுப்பட்டாய் மகனை தலையிலாளின் விதிப்படி என்ன விதி ஒன்று இல்லாவிட்டால் விண்ணேது மண்ணேது. இந்த உலகத்தை நாடுமில்லை நகரமில்லை ஏடுமில்லை எழுத்துமில்லை எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லி விதி ஒன்றை முன் வைத்துதான் இந்த உலகத்தை பிரம்மனாகப்பட்டவரே எழுதி வைத்திருக்கிறார். விதி ஒன்று இருந்தா மதி ஒன்று இருக்கும். மதியை கொண்டு செயல்படுத்தாதவன் வாழ்க்கையில் சிறக்க முடியாது. அப்படியே முக்கால் மந்திரங்கள். ஆனா மேலே என்ன எதிர்பதம் கீழே. இரவுனா அப்படின்னா இரவுனா பகல் இருக்கு, இன்பம்னா துன்பம் இருக்கு, மேடுனா பள்ளம் உயர்வு, தாழ்வு, ஏழை ஏழை பணக்காரன், வரவு செலவு, கணவன் மனைவி, புருஷன். முருகன் அப்படின்னா அழகன். நான் புருஷன் தான் சொன்னேன், முருகன் அழகன் ஒத்துக்கிட்டேன். முருகன் தான் அழகன். நான் முருகன் கேட்கல, நான் புருஷன். புருஷன்ங்களா? சொன்னக்கூடிய வாசகம் படி கேட்டுச்சு. அதாவது கணவன் அப்படின்னு கேட்காம கணவன் அப்படின்னா மனைவிதான். உள்ளத்தில் இருப்பதை திரை போட்டு மறைத்தாலும் அங்கே ஒன்று உள்ளம்பது பெரும் கோவில் உடம்பு பெரிய. நீங்க தான் சொன்னீங்க. அப்புறமா வந்து இறைவன் வந்து ஒரு என்னைக்குமே வந்து இறைவனுக்கு வந்து மனசான ஒருத்தன் கோவில் கட்டினா அவனை வந்து பார்ப்பதற்காக வந்தான் அப்படின்றது. ஆற்றின் அளவறிந்து ஈக அது பொருள் போட்டி வழக்கு நெறி. ஆத்திர போட்டாலும் அளந்து போடுறானே. ஏன் ஆத்திர போட்டாலும் அளந்து போட முடியுமா? ஆத்திர போடுறதே தப்பு, அது எப்படி அளந்து போட முடியும்? ஏங்க ஆத்திர போட சொல்ல அகத்திர போடுறானே. திருநாமங்களை இருக்கக்கூடிய உலகத்திலே புராண இதிகாச சாஸ்திர சம்பிரதாயங்களும் அகத்திரை அளந்து போட்டீங்கன்னா மாதிரி தான் புண்பட்ட மனதை புகவிட்டு ஆத்து அப்படின்வாங்க. எப்படி கப்பு கப்பு நான் புகைய விட்டுன்னு சொல்ல, புக விட்டுனா அப்ப தன்னுடைய மனசுல பாரத்தை அடுத்த இடத்தில் புகுத்தினோம்னா மனபாரம் என்பது குறையும் அல்லவா? புதுமனை புகழா மாதிரி. இப்ப நீங்க எனக்கு என்ன தெரியுமா, இந்த இடத்துல நீங்க இன்னொரு வீட்டுல ஒரு புகுந்துடணும். எதுக்கு? எதுக்கு? அதுக்கு தான் புகுந்தோம்னா நம்ம திருடுறது மாதிரி அப்படி சொல்லலாமா சுவாமி? நீ பிறர் வீட்டில் புகுனோம்னா அதுக்கு தப்பான வார்த்தை என்ற அர்த்தம் இருக்கு. அப்புறம் புகுறது என்பது வேற, நுழைகிறது என்பது வேற, கண்ணம் வைப்பது என்பது வேற. கப்பலை வந்தால் கண்ணத்துல கை வைக்கிறான். அது கண்ணத்துல வந்துனா திருட்டு தொழில் செய்யதா? கப்பலே கவிழ்ந்து எல்லா அந்த சொத்தை இழந்து வறியவனாக கஞ்சிக்க தள்ளனாலும் கண்ணத்துல கை வைக்கணும். கண்ணத்துல கவலை வைக்கல, களவு போடணும், திருடணும் அப்படின்ற எண்ணத்துக்கு மட்டும் உனக்கு போக கூடாது. திருட்டு தொழில் பாவத்தை இல்லை. அது மாதிரி உனக்கு இன்னொரு விஷயம் சொல்லுவாங்க, கப்பலே கவிழ்ந்தாலும் கண்ணத்துல கைய வைக்க கூடாதுன்னா ஆழ்கடல்ல தான் கப்பலாகப்பட்டது சொல்லும். ஒருவேளை அந்த கப்பல் வந்து கவிழ்ந்து விட்டால் இந்த கண்ணத்துல கை வைக்காம தன் கையே தனக்கு உதவின்னு சொல்லி நீந்த தெரிகிறவன் கரை சேர்ந்து விடுவான். கண்டிப்பாக. அதுக்காகத்தான் கப்பல் கவிழ்ந்தாலும் கண்ணத்துல கை வைக்க கூடாது அப்படின்றது. வாழ்க்கையில் கரை செய்வதற்கு காரணம் என்ன தெரியுமா? என்ன காரணம்? இளமையில் தானே காற்று இருக்கும் போது தூத்த முடியும், கதவு இருக்கும் போது சாத்திக்கிறேன், பருவம் இருக்கிற பொழுது பக்குவம் எடுத்துக்கிறேன், நிலத்திற்கு தண்ணீர் தேவை, வீட்டுக்கு ஒரு பருவம் முடிஞ்ச பெண்ணுக்கு பாதுகாப்பு. அது யார் கொடுப்பா? நான் தான். நீ அப்ப பாதுகாப்புனா யாரு? அண்ணன் தம்பி உறவின் முறைகள் வந்து அப்பா அம்மா இவங்கெல்லாம் கொடுக்கலாம். அப்படி எல்லாம் கொடுத்திருந்தாலும் தனக்கு தானே வந்து பாதுடுவது உலகத்துல சிறந்த காவல். ஒரு பெண் குழந்தையாக இருக்கும் போது தாய் பால் கொடுப்பா. ஆமா. தகப்பன் தோளை தூக்கி வளர்ப்பான். ஓடி பிடித்து விளையாடும் போது அண்ணன் தம்பி தோழன் தோழி. நீ இப்ப வயசுக்கு வந்த குமரி, உனக்கு யார் பாதுகாப்பு? அப்பா அம்மா பாதுகாக்கும் போது அப்புறம் அடுத்தவங்கள வருவாங்க. காலம் பூரா இருக்கணும்னா யார் வருவா? காலம் பூரா இருக்கிறனா அதை வந்து வந்த பருவத்தை பார்த்துக்கிடுவோம். கணவனே
கண்கண்ட தெய்வம். ஏன் சொன்னாங்க? ஏன்னா வந்து உனக்கு அழகான மாப்பிள்ளை பாட்டு வந்திருக்கு. அப்படியெல்லாம் மாப்பிள்ளை ராசா என்னாத என்னையிலே சா என்னைக்கும் நீதானம்மா முருகன் பொண்டாட்டி என்னைக்கும் நீதானம்மா முருகன் பொண்டாட்டி என்னைக்கும் நீதானம்மா முருகன் பொண்டாட்டி என்னைக்கும் நீதானம்மா முருகன் பொண்டாட்டி அன்பை கூட்டி அறிவிழா கருமை கூட்டி கல்வியை கூட்டி செல்வத்தை கூட்டி பொன்னை கூட்டி பொருளை கூட்டி உன்னை காட்டி இதுதான் பெண் என்று கந்தனிடம் தெரிவித்து அதிகாலை சூரியன் அஸ்தமனம் ஆவதற்குள் உனக்கும் பெருமான் கந்தருக்கு காட்டுகிறேன். அப்படி இல்லை என்றால் நாரத மகிழ்ச்சி அல்ல வருகிறேன். சத்தியம் முருகா கந்தா கடம்பா கதிர்வேலா இனியாவது உன் கருணை என்னும் தரிசனம் மேல் படை செய்வாய். செந்தில் தங்கச்சி ஹலோ ஹலோ